ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் அழகம்மா மிகுந்த ஆவலுடன் தன் பிள்ளை வெங்கடராமனை பார்க்க நாகசாமியுடன் கிளம்பியதையும், ஆனால் அங்கு சென்றவுடன் பிள்ளையின் துறவு கோலத்தை கண்டு கல்லும் கரையும் வண்ணம் அணு அணுவாக தன் பிள்ளையின் துறவு நிலையை வர்ணித்து புலம்புவதையும், இந்த பிட்சாடன வாழ்க்கை இனியும் தொடர வேண்டாம் என்று கெஞ்சி தன்னுடன் வந்துவிடும்படி வற்புறுத்தி அழைப்பதையும், ஆனால் பாலசுவாமியோ எதற்கும் அசைந்து கொடுக்காமல் கற்சிலை போல் வீற்றிருப்பதையும் கண்டு நம் மனமும் கலங்கி நிற்பதைத்தான் கண்டோம். விதியின் விளையாட்டிற்கு நம்மால் ஈடு கொடுக்க முடியுமா என்ன? சரி, இந்த பகுதியில் 3வது நாளாக அழகம்மாவின் பாசப் போராட்டம் தொடர்வதையும், எப்படியும் பிள்ளையை தன்னுடன் அழைத்து போக வேண்டும் என்ற குறிக்கோளில் இம்மியும் பிசகாமல் அழகம்மா முயற்சிப்பதையும் தான் பார்க்கப் போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் சென்று நடந்ததை தெரிந்து கொள்வோம். பகுதி 39. மனம் மாறாத மகன். 2 நாட்களாக முயற்சித்து பார்த்தும் பாலசுவாமியின் மனதை தாயாலும் தமையனாலும் மாற்ற முடியவில்லை. இது 3வது நாள். எப்படியும் இன்று தங்கள் நோக்கம் நிறைவேறிவிடும் என்று பெரும் நம்பிக்கையோடு காலையிலேயே அழகம்மாவும் நாகசாமியும் இரவு தங்கியிருந்த சத்திரத்திலிருந்து புறப்பட்டு பவளக்குன்றுக்கு வந்துவிட்டார்கள். பாலசுவாமி வழக்கமாக பாறையில் பழையபடியே அமர்ந்திருந்தார். சேவார்த்திகளும் பக்தர்களும் எப்போதும் போல் பாறைக்கு சற்று தூரத்தில் சுவாமியின் தரிசனத்திற்காக காத்திருந்தார்கள். பழனி சுவாமியும் பச்சையப்ப பிள்ளையும் வழக்கம் போல் பாறைக்கு பக்கத்தில் பணிவோடு நின்றிருந்தார்கள். அழகம்மாவும் நாகசாமியும் நேராக பாலசுவாமியின் எதிரில் போய் நின்றார்கள். அவர் அவர்களை கவனிக்கவில்லை. அவரது வெறித்த பார்வை எங்கோ தொலைதூரத்தில் நிலைத்திருந்தது. அழுத கண்ணும் அவல நெஞ்சுமாக அழகம்மா மகனை பார்த்தாள். துக்கம் பீரிட்டெழ அவள் அழுது கொண்டே, அப்பா, என் கண்ணே, செல்வமே, உன்னை இந்த கோலத்தில் பார்க்கவா 10 மாதம் சுமந்து பெற்றேன். எனக்கு கல் மனசுடா. இல்லாவிட்டால் உன்னை 2 வருஷம் பிரிந்திருந்தும் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பேனா? நீ கல் தரையில் படுத்திருக்கும்போது நான் பாயில் படுப்பேனா? நீ பட்டினி கிடக்கும்போது நான் பயிர் புடைக்க தின்பேனா? இனிமேலும் என்னால் உன்னை விட்டு பிரிந்திருக்க முடியாது. நீ என்னுடன் புறப்பட்டு வந்துவிடு. நீ வராமல் நான் ஊர் திரும்பப் போவதில்லை என்று கதறினாள். அதை பார்த்து நாகசாமி மனம் கலங்கி விசும்பினான். அவன், தம்பி, அம்மா எப்படி அழுது கதறுகிறார்கள் பார். இனியும் அம்மாவின் மனதை நோகடிக்காதே. ஒரு வார்த்தையாவது பேசு என்று பரிதாபமாக கெஞ்சினான். அந்த துயரமும் பயமும் அழகம்மாவிடம் ஆவேசத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தின. அவள் அதே உணர்வோடு நாகசாமியிடம், இல்லைடா நாகசாமி, நம் பிள்ளை நம்மோடு பேச மாட்டான். அவனுக்கு அவன் பக்தர்களும் சேவார்த்திகளும் தான் பிரதானம். இதோ கூடியிருக்கும் அவர்களிடமே கேட்போம் என்றவள் அங்கே கூடியிருந்தவர்களை பார்த்து, ஐயா, பக்தர்களே, சேவார்த்திகளே, நான் இந்த பிள்ளையை பெற்ற தாய். எத்தனை கதறியும் என்னுடன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் என்கிறான். நீங்களாவது எனக்காக பரிந்து பேசக்கூடாதா? 3 நாட்களாக தூக்கமின்றி அன்ன ஆகாரமின்றி நான் அழுது புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. உங்கள் மனமும் கல்லா இரும்பா என்று கேட்டு கல்லும் கரையுமாறு கதறினாள். இத்தனை நேரம் அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த பழனிசுவாமி அதற்கு மேலும் அந்த அவலத்தை காண சகியாதவராக மெல்ல அழகம்மாவிடம், அம்மா, நீங்களும் இந்த 3 நாட்களாக முயற்சித்து பார்த்துவிட்டீர்கள். இனியும் முற்றும் துறந்த சுவாமியை உங்கள் பாசவலையில் சிக்க வைக்க முயற்சிப்பதில் பயன் ஒன்றும் விளையப் போவதில்லை. சுவாமி கருணையே வடிவானவர். மனதை கல்லாக்கி கொண்டு பாச அலைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் உள்ளம் இழகவில்லை. அன்னைக்கு ஆறுதலாக மறுமொழியும் அருளவில்லை என்பதிலிருந்தே அவரது தீர்மானமான முடிவு உங்களுக்கு தெரியவில்லையா என்று அவளை சமாதானப்படுத்தியும்
பாலசுவாமியின் நிலையை தெளிவுபடுத்தியும் கூறினார். ஆனாலும் அது கேட்டு அழகம்மா அவரிடம், ஐயோ பழனிசுவாமி, நீங்களும் இப்படி சொல்கிறீர்களே என்று கதறினாள். பச்சையப்ப பிள்ளை உடனே, அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், உங்களுக்காக நான் சுவாமியிடம் கேட்டு பார்க்கிறேன் என்றார் பரிவோடு. பச்சையப்ப பிள்ளை, அதை செய்யுங்கள், உங்களுக்கு புண்ணியமாக போகும் என்று கெஞ்சினாள் அழகம்மா. அவர் பாலசுவாமியின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்தார். கண்களில் கண்ணீர் பெருக அழுதார். விசும்பியபடியே, சுவாமி, தங்கள் வைராகியம் எங்களுக்கு புரிகிறது, பெற்ற தாய்க்கு புரியுமா? பாசத்தில் சிக்குண்டு தவிக்கும் தாயோடு தாங்கள் ஊருக்கு திரும்பி போக வேண்டாம். தங்கள் மனதில் உள்ளதையாவது இவர்களுக்கு தெரிவிக்கக்கூடாதா? தங்கள் மீது உயிரையே வைத்திருக்கும் இந்த அம்மாவுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தையாவது பேசக்கூடாதா என்று வேண்டி கேட்டார். பாலசுவாமி மெல்ல புன்னகைத்தார். அது கண்டு பச்சையப்ப பிள்ளை மகிழ்ச்சி அடைந்து நம்பிக்கையோடு, சுவாமி, தாங்கள் புன்னகைப்பதின் பொருள் அடியனுக்கு புரிகிறது. தாங்கள் இதற்காக தங்கள் மௌன விரதத்தை கலைக்க வேண்டாம் என்றவர் சட்டென்று தன் சட்டை பையிலிருந்து ஒரு துண்டு சீட்டும் பென்சிலும் எடுத்து, தங்கள் தாய்க்கு பதிலளிக்கும் வகையில் இந்த சீட்டில் 2 வரிகளாவது எழுதி காட்டுங்கள், இந்தாருங்கள் என்று பாலசுவாமியிடம் அவற்றை கொடுத்தார். பாலசுவாமி உடனே அந்த துண்டு சீட்டில் சில வரிகள் எழுதி பென்சிலையும் சீட்டையும் பிள்ளையிடம் தந்தார். பணிவோடு அவற்றை பெற்றுக்கொண்ட பச்சையப்ப பிள்ளை, சுவாமி, எளியனது வேண்டுதலுக்கு அருள் பாலித்து விட்டீர்கள், தங்கள் கருணையே கருணை என்று மகிழ்ந்தவர் திரும்பி அழகம்மாவிடம், அம்மா, சுவாமி தம் பதிலை எழுதி கொடுத்திருக்கிறார், படித்து பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வாருங்கள், இந்தாருங்கள் என்று சீட்டை நீட்டினார். அதை வாங்காமல் அழகம்மா மூத்த பிள்ளையிடம் விசும்பிய வண்ணம், நாகசாமி, கண்ணீரோடு என்னால் இதை படிக்க முடியாது, நீயே வாங்கி படி, கேட்டுக்கொள்கிறேன் என்றாள். நாகசுவாமி, ஐயா, அந்த சீட்டை இப்படி கொடுங்கள் என்று கையை நீட்டினான். இந்தாருங்கள் தம்பி என்று சீட்டை அவனிடம் கொடுத்தார் அவர். சீட்டை வாங்கி கொண்ட நாகசாமி, அம்மா, படிக்கிறேன் கேள் என்றான். என்று மெல்ல தலையசைத்தாள் அழகம்மா. நாகசாமி சீட்டில் எழுதியிருப்பதை உரக்க படித்தான். அவரவர் பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டு வைப்பன். என்றும் நடவாதது என் முயற்சிக்கினும் நடவாது, நடப்பது என் தடை செய்யினும் நில்லாது, இதுவே திண்ணம் ஆகலின் மௌனமாய் இருக்கை நன்று. சீட்டை படித்துவிட்டு, அம்மா, இவ்வளவுதான் அம்மா தம்பி எழுதியிருக்கிறான் என்றான் அவன். அவள் குழப்பத்தோடு, இதன் பொருள் எனக்கு விளங்கவில்லையேடா நாகசாமி என்றாள். விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்கள் அம்மா என்றான். முற்பிறவியின் நல்வினை தீவினையொட்டி நம்மையெல்லாம் ஒரு சக்தி ஆட்டுவிக்கிறது. நாம் நடக்க வேண்டும் என்று நினைப்பது நடக்காது. நடக்கப் போவதை தடுத்து நிறுத்த ஒருவராலும் முடியாது, இது நிச்சயம். எனவே மௌனமாய் இருப்பதே நல்லது. தம்பி எழுதியிருப்பதற்கான விளக்கம் இதுதான் அம்மா என்ற நாகசாமி, அம்மா என்று மீண்டும் அழைத்தான். சொல் என்றாள் அவள். தம்பியை அருணாச்சலேஸ்வரர் தம் பிள்ளையாக்கி கொண்டார். உலகத்து பிள்ளையை நம் பிள்ளை என்று பிரலாபிப்பதில் பயன் ஒன்றும் இல்லை. இனி அதற்கான பணியும் இங்கே இல்லை. வாருங்கள் அம்மா, ஊருக்கு போவோம் என்று தாயை சமாதானப்படுத்தி அழைத்தான் நாகசாமி. என்று தலையசைத்த அழகம்மாவுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. ஆமாம், நாகசாமி சொன்னதில் உள்ள உண்மை அவளுக்கு நன்றாக தெளிவுபட்டது. ஆனாலும் பிள்ளைப்பாசம் எந்த தாயை விட்டது? தாய்ப்பாசத்தை தனையன் அல்லவோ கட்டுப்படுத்தி கொண்டார். தனது நம்பிக்கையை பொய்த்து போனதும் அதனால் ஏற்பட்ட ஏமாற்றமும் அழகம்மாவை விரக்தியும் வேதனையும் அடையச் செய்தன. அவள் கண்ணீரோடு இளைய மகனை பார்த்தாள். எதுவுமே நடக்காதது போல் பாலசுவாமி அதே நிலையில் எங்கோ வெறித்த பார்வையோடு சலனமின்றி அமர்ந்திருந்தார். அது கண்டு ஏக்க பெருமூச்சு வேதனையோடு அவள் நாசியிலிருந்து வெளியேறியது. தாயை அதற்கு மேல் நிற்க வைத்தால் அவள் மேலும் துயரத்துக்கு ஆளாவாள் என்பது நாகசாமிக்கு புரிந்தது. அவன் அம்மாவின் கையை பிடித்து,
மெல்ல அழைத்து கொண்டு பவழக்குன்றிலிருந்து இறங்கத் தொடங்கினான். அந்த சோகத்தால் தங்களுக்கும் ஏற்பட்ட மன வருத்தத்தோடு அவர்கள் போவதையே எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். பாலசுவாமி அதே நிலையில் இருந்தார். அடுத்த பகுதியில் மீண்டும் ஒரு பேரிடி அழகம்மாவை தாக்கியதையும் அதை எண்ணி புலம்புவதையும் தான் பார்க்க போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.